வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் லைவ். நான் உங்களுக்காக உங்கள் வினோத்குமார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸ் சிஸ்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிற ஜிஎஸ்டி டேக்ஸ், ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி வந்து தமிழ்நாட்டுக்கும் இல்லை இந்தியாவுக்கு இது வரமா சாபமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம டேக்ஸ் சிஸ்டம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டைப் ஆஃப் டேக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ டைப் ஆஃப் டேக்ஸில் வந்து டைரக்ட் டேக்ஸ் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக வரக்கூடிய டேக்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, இது எல்லாமே டேரெக்டாக வரக்கூடிய டேக்ஸஸ்ஸு. இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக நமக்கு வரக்கூடிய டேக்ஸஸ். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த இன்டைரக்ட் டேக்ஸில் வரக்கூடிய எல்லாத்தையும் தான் ஜிஎஸ்டியாக வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதுதான் வந்து குளோபல் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரப்போகுது. ஸோ எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸு, அடிஷ்னல் டியூட்டி, கஸ்டம்ஸு, வேட்டு, சேல்ஸ் டேக்ஸு, சென்ட்ரல் எக்ஸைஸ் டேக்ஸு, லக்ஸரி டேக்ஸு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டேக்ஸாக இந்த ஜிஎஸ்டி சிஸ்டம் நம்ம கொடுக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி சிஸ்டத்துக்கும் ஏற்கனவே உள்ள கரண்ட் சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஏற்கனவே உள்ள டேக்ஸ் வந்து நான் ஒரு 10% அப்படின்னு நான் வைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன மாதிரியான டேக்ஸஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரர், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், ரீட்டைலர். இப்போ மேனுஃபேக்சர் வந்து ஒரு பொருளை வந்து 50 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி 50 ரூபா லாபம் வச்சு 100 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுங்க. அவருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 10% வந்து டேக்ஸ் போடுது. ஸோ இப்போ அந்த பொருளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபா வரும். இது மேனுஃபேக்சர் அவரோட எண்டில். அதற்கு அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 20 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட் வச்சுக்கிறாரு. ஸோ 20 ரூபீஸ் ப்ராஃபிட் வச்சுக்கிட்டாரு அப்படின்னா 130 ரூபீஸ் ஆகும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இப்போ இந்த 130க்கு 10% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு நம்ம வச்சோம் அப்படின்னா, அந்த பொருளோட விலை கடைசியாக டிஸ்ட்ரிபியூட்டர் கையிலேருந்து 143 ரூபாய்க்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஹோல்சேலர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு போகுது. அப்போ ஹோல்சேலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு 20 ரூபா லாபம் வச்சுக்கிட்டு 173 ரூபா வைக்கிறாரு. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% டேக்ஸ் வந்து ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கிங்க. ஸோ அப்போ ஆட் ஆனிச்சு அப்படின்னா 16.3 ஆகிடும். ஸோ ஹோல்சேலரோட கடைசி ப்ரைஸாக 179.3 ரூபா அந்த இதுக்கு கொடுப்பாரு. அதுலேருந்து என்ன ஆகுது, ரீட்டைலருக்கு போகுது. ரீட்டைலர் என்ன பண்ணுறாரு, ஒரு 20 ரூபா ப்ராஃபிட் வச்சு 199 ரூபா 30 பைசாவுக்கு இது பண்ணுறாரு. ஸோ அப்படி வைக்கிறாரு அப்படின்னா, அவருக்கிட்டேருந்து ஒரு 10% டேக்ஸ் வச்சோம் அப்படின்னா 19.93 பைசா. ஸோ டோட்டலாக ஒரு கஸ்டமருக்கு அந்த பொருள் கிடைக்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா 219 ரூபா 23 காசு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சிஸ்டம், ஓகேவா? கரண்ட்டாக வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க சிஸ்டத்தில் இந்த மாதிரி தான் டேக்ஸ் வந்து இருக்குது. இதே இப்போ அமல்படுத்தக்கூடிய ஜிஎஸ்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதே மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 50 100 ரூபா ஆகுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து டேக்ஸ் போடுறாங்க ஜிஎஸ்டியில். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லாபத்துக்கு மட்டும்தான் டேக்ஸு. ஸோ இப்போ பொருளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அதே 100 ரூபாயில தான் இருக்கும். ஏன்னா அது மேனுஃபேக்சர்கிட்டேருந்தே எடுத்துக்குவாங்க அந்த 50 ரூபா லாபத்துலேருந்து. திருப்பி என்ன பண்ணுறாரு, ஒரு மேனுஃபேக்சர்ட்டேருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரும்பொழுது அவர் வந்து ஒரு 20 ரூபா ப்ராஃபிட் வைக்கிறாரு அப்படின்னா 120 ரூபா. இதில் அந்த 20 ரூபா ப்ராஃபிட் வச்சாரு பாருங்க, அதில் 2 ரூபா வந்து அவர் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறாரு. ஸோ டோட்டல் காஸ்ட்டாகவே 120 ரூபா தான் வரும். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு 20 ரூபா லாபம் வச்சு 140 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த 20 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா அவரு ஒரு 2 ரூபாயை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்றாரு. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர்லேருந்து வர ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 ப்ளஸ் ஒரு 20 ரூபா 170 ரூபா. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைலருக்கு 170 ரூபாய்க்குலாம் இந்த பொருள் கிடச்சிருது. ஸோ இப்போ இந்த கரண்ட் சிஸ்டத்தையும் இதுவும் பாருங்கள், 33% வந்து ஒரு பொருளோட விலை வந்து குறையுது. ஸோ உற்பத்தி பண்ணுறது 100 ரூபா, விற்கிறது 170 ரூபாய்க்கு விற்க போகுது. இங்கே ஏற்கனவே விற்பனை பண்ணது 110 ரூபா, உற்பத்தி ஆகிறது 219 ரூபாய்க்கு விற்றுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியை கூட்டுறாங்க, சிஜிஎஸ்டி ப்ளஸ்
எஸ்ஜிஎஸ்டி அதே மாதிரி அல்ல ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறத ஒரு மாநிலத்திலேருந்து ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாநிலத்துக்கு போகுது. இப்போ இந்த மாநிலம் ஒரு மாநிலத்திலேருந்து உற்பத்தி ஆயிடுச்சு, இந்த பொருள் சைக்கிள்ங்கிற ஒரு பொருள் உற்பத்தி ஆகி அடுத்த மாநிலத்துக்கு போகுது. இந்த மாதிரி ரெண்டாக போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டியில் எஸ்ஜிஎஸ்டியில் எஸ்எஸ்டி மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ ஜிஎஸ்டி கேட்டகரியில் ஒரு 5 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 0% கேட்டகரி, இதில் வந்து கிரைன்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா அந்த பொருட்களுக்கு. அதேமாதிரி வந்து 5% கேஸ்டி வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரியில் எல்லா பொருளும் வந்துடுது. 12% கேட்டகரி அதேமாதிரி 18% கேட்டகரிலாம் வந்து நார்மல் ஐட்டம்ஸ்க்கு உள்ளது. அடுத்தது லக்ஸரி ஐட்டத்துக்காக 28% கேட்டகரி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ இந்த இதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து சில பொருட்களோட விலை ஏறலாம், சில பொருட்களோட விலை இறங்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஏறலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் அமல்படுத்துறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்கூடியது இந்த பாக்கெட்டில் வர பொருட்கள், ஜுவல்லரிஸு, ட்ரெஸ்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, இந்த கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி செக்ஷன்ஸில் உள்ளதெல்லாம் விலை ஏறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாரி விலை சில இதில் குறையலாம்ல. வீடு, ரெஸ்டாரண்ட்டு, மைக்ரோ ஓவன், ஏசி, ஃப்ரிட்ஜு, சின்ன காரு, இதெல்லாம் வந்து விலை குறையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜிஎஸ்டியால் நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸ்டென்ஷன் இதிலலாம் இல்லாமல் வெளியில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இது அப்படின்னா ஆல்கஹால், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூட் ஆயில், பெட்ரோலு, ஹைஸ்பீட் டீசலு, நேச்சுரல் கேஸஸு, அதேமாதிரி ஆவிடேஷன் ஃபியூல், இது எல்லாமே வந்து எக்ஸெப்ஷன். இதெல்லாம் வந்து டேக்ஸில் வராது. அதேமாதிரி எக்ஸெப்ஷன் டேக்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, டோல் டேக்ஸு, எலக்ட்ரிசிட்டி டேக்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வராது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யார் நமக்காக ரெடி பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து இங்கிலீஷில் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதே வீடியோவை நம்ம தமிழில் கன்வெர்ட் பண்ணி நம்ம தமிழ் பீப்புளுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் நியூஸ் லைவ்.